எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உன் பட்சத்தில் உங்களை கண்ணோக்குவார். நான் உன் பட்சத்தில் இருந்து உன்னை கண்ணோக்குகிற ஆண்டவர். உங்களை பண்படுத்தி விதை விதைப்பேன், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நான் உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன். ஆண்டவர் நம் பட்சத்திலிருந்து கண்ணோக்குவேன். ஆண்டவர் தொடர்ந்து இந்த வார்த்தைகளோடு நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய பலன், எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகம் என் பட்சத்தில் இருக்கிறது என்பது அல்ல. எனக்கு நெருங்கினவர்கள், எனக்கு ரொம்ப பலனாக இருக்கிறாங்க, எனக்கு உதவி செய்கிறவர்கள் என் பட்சத்தில் இருக்கிறதுனால இல்லை. இந்த கர்த்தர் வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் என் பட்சத்தில் இருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். என் பிள்ளைக்கு எப்படி ஆசீர்வாதம் வேணும், என் பிள்ளைய நான் எப்படி பெருக பண்ணணும்னு லேவியராம் 26:9 படி உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணும்படி நான் உங்கள் மீது கண்ணோக்கமாக இருப்பேன். நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். என் பிள்ளையோட இருந்து என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறேன். சில பெற்றோர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிள்ளை படிக்கிறதுல ரொம்ப கவனமாக நான் இருக்கிறேன். அவனை இப்படி ஆக்கிடணும், இவனை ஒரு பெரிய லெவலில் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்துடணும், ஒரு டாக்டராக மாற்றிடணும். அதனால இரவும் பகலும் சில பெற்றோர்கள் தன் பிள்ளைகளோடு பட்சத்திலே இருந்து இரவு தூங்குறதும் சரி, அவங்களுக்கு எழுப்பி கொடுக்கறதும் சரி, அவங்கள உற்சாகமாக நடத்துறதும் சரி, சில இடத்துக்கு அழைத்து கொண்டு போகும்போது பெற்றோர்களும் கூடயே போய் உட்கார்ந்துருக்கிற அநேக பெற்றோர்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ உலக பிரகாரமான தகப்பன் தாயே, ஆமாம் நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்ல நிலைமைக்கு வரணும் என்பதற்காக என் பட்சத்திலிருந்து என்னை பார்த்து கவனிக்கிறார்கள் என்றால், வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் என் அப்பாவா. உங்களுக்கு எனக்கும் தகப்பன் சொல்றான், நான் உன்னை கண்ணோக்கிட்டே இருப்பேன், உன் பட்சத்திலேயே இருப்பேன், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன் பட்சத்திலே இருப்பேன், உன்னை தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு உன் பட்சத்திலே இருப்பேன், சத்துரு உங்களை தொடாதபடிக்கு நான் உன் பட்சத்திலே இருப்பேன். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு பெரிய பலனா இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனத்தை வாசித்தோம். கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் விரோதமாய் நிற்பவன் யார்? ஆண்டவரின் பட்சத்தில் இருந்தால் எவ்வளவு பெரிய சத்துருக்கள் வெள்ளம் போல வந்தாலும் யார் எனக்கு விரோதமா நிற்க முடியும்? அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஒருவேளை வரலாம், ஆனா ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் என்னை வேதனைப்படுத்த முடியாது, ஒன்றும் என்னை அவரை விட்டு பிரிக்க முடியாது, ஒன்றும் என்னை மேற்கொள்ள முடியாது. அப்போ ஏசாயா 43:13 சொல்லுகிறது, கர்த்தரின் பட்சத்தில் இருந்தா அவர் கையை பிடித்து தடுப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் அதைத்தான் சொல்லுகிறார். அவரது கையை தடுத்து நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவரும் இல்லை. யோபு தான் சொல்லுகிறார், அவரே தடை பண்ணுகிறார், அவரே நிறுத்துகிறார். யாரப்பா தடை பண்ண முடியும்? அவரை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா. ஆனா பேதுரு சொல்லுகிறார், ஆமா, தடை பண்ணுகிறவன் பிசாசு. பிசாசு வேலை எப்போதும் தடுக்கிற வேலை தான். ஆசீர்வாதம் வருதா தடை பண்ணுவான், உங்கள் உயர்வு வருதா தடை பண்ணுவான், உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போறாரா உடனே அவன் தான் வந்து நிற்பான், தடை பண்ணுவான். உங்களுக்கு குழந்தை வரப்போதா அவன் தான் தடை பண்ணுவான். உங்களை இந்த உலகத்துக்கு பிரபலமாக்க கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறாரா அவன் தான் தடை பண்ணுவான். அவன் எவ்வளவு தடைகளை கொண்டு வரலாம். ஆனா ஏசாயா 46:11 சொல்லுகிறது, அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார், அவர் நிறைவேற்றி முடிப்பார், எவன் தடுக்க முடியும்? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு ஆளும் தடுக்க முடியாது. யாரும் தடுக்க முடியாது. என் ஆசீர்வாதத்தை தடை செய்கிறவன் யார்? நல்லா இருக்குல்ல? ஆண்டவர் போன வாரம் இதை பேசினா, இன்னொரு வார்த்தையை போன வாரமே என் இருதயத்தில் போட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, வாசிக்க கேட்கலாமா?
ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், நல்லா இருக்கு. ஆமா. ஆனா யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? போதும். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கர்த்தரின் பட்சத்தில் இருந்து என்னை கண்ணோக்குவார், என்னை பண்படுத்தி விதைப்பார், முந்தின சீரப்பார்களை எனக்கு நற்சீர் உண்டாக்க செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பெருக பண்ணுவார், என்னை கவனமாக கவனித்துக் கொள்ளுவார், என் மீது கண்ணோக்கமாக இருப்பார். நான் உயர்றதையும் நான் பெருகிறதையும் பார்த்து சந்தோஷப்படுகிற ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் இந்த இரவு வேளை நம்மளை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை, என்னை பார்த்து டைரக்டாக இந்த வார்த்தை பேசினதுனால தான் நான் உங்களோட பேசுகிறேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர் யார்? நான் உன் பட்சத்தில் இருந்தா விரோதமா நிற்க ஒருவனால முடியாது, உன் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது, உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். உன் கூட இருந்தா நான் எந்த காரியமும் தடை வந்தாலும் அதை தடைகளை உடைப்பேன், உனக்கு விரோதமா எது தடுத்தாலும் நான் நிர்மூலமாக்கிடுவேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு இருதய ஏக்கத்தோடு பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நம்மளை பார்த்து பேசுற, நான் மட்டும் உன் கூட இருந்தான்னு ஹாப்பியா போறிய, நீ என் பட்சத்தில் இருந்தா நல்லா இருக்கும்ல? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கிட்ட வந்து உம்மை பார்ப்பேன், உம் அருகில் வந்து உம்மை துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உமதண்டையிலே நான் வந்திடுவே, தூரத்தில் வரும்போது. அது இங்க பாருங்களேன், இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூர போயிட்டான், ஆனா அப்பா வாசலையே நிற்கிறார், என் பிள்ளை எப்போ வரோன்ட்டு. இந்த இரவும் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் நம் பட்சத்தில் எப்போது இருக்கிறார். ஆனா நம்ம தான் அப்பப்போ தூரமா போயிடுறோம் இல்ல? தூரத்தில் வரும்போது மனதுருகி ஓடி வந்தீர், என் கழுத்தை கட்டி கொண்டு என் முகத்தில் முத்தம் செய்தீர். உமக்கு விரோதமாய் பாவம் நான் செய்தேனே, உமக்கு விரோதமாய் பாவம் நான் செய்தேனே, பிள்ளை என்று சொல்வதற்கு பாத்திர நல்லவே. உங்க கிட்ட வந்து உம்மை பார்ப்பே, அருகில் வந்து உம்மை துதிப்பே. கை உயர்த்தி சொல்லுங்களேன், உங்க கிட்ட வந்து உம்மை பார்ப்பே, அருகில் வந்து உம்மை துதிப்பே. இயேசுவே இயேசுவே உமதண்டையிலே நான் வந்திடுவே. இயேசுவே இயேசுவே உமதண்டையிலே நான் வந்திடுவே. அப்பாவுக்கு ஒரு இருக்கிற ஆசை இருக்குமா இல்லையா? நான் பட்சத்தில் இருக்கிறேன், நான் பட்சத்தில் தான். அது அப்படியே கம்பீரமா போயிட்டு ஆண்டவர் சொல்ல, நீ என் பட்சத்தில் இருக்கியா? என் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? இந்த இரவு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கர்த்தர் பட்சத்தில் இருக்கீங்களா? இந்த 32ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரிந்த சம்பவம், இதை நான் பின்னாடி நான் விளக்குகிறேன். ஆண்டவருடைய வசனத்தை சில வார்த்தைகளை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 94ஆம் சங்கீதத்தினுடைய 16ஆம் வசனம்.
துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? ஒரு துன்மார்க்கன் எழும்பும் போது என் பட்சத்திலிருந்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் இருப்பவன் யார்? அக்கிரமம் தேசத்துல எழும்பும் போது என் பட்சத்துல நின்று அக்கிரமக்காரனுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆண்டவர் கேட்கிறாரு, என் பிள்ளைகளே, துன்மார்க்கனும் அக்கிரமக்காரனும் எழும்பும் போது என் பட்சத்திலிருந்து துன்மார்க்கத்தையும் அக்கிரமத்திற்கும் விரோதமாய் நிற்பவன் யார்? ஒரு பாவம் வருது, ஒரு அசுத்தம் வருது, ஒரு தீமை வருது, ஒரு பொய்யான காரியம் வருது, அக்கிரமங்கள் வருது, தேசத்துல எழும்பும் போது அதுக்கு விரோதமா நின்று என் பட்சத்துல நிற்பவன் யார்? அப்படின்னா என்ன? ஒருவேளை இன்னைக்கு இந்த அரசாங்கம், இன்னைக்கு இந்த அமெரிக்காவிலலாம் ஓரினை சேர்க்கை பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆண்டவர் விரோதிக்கிற, ஆண்டவர் வெறுக்கிற ஒரு பாவத்தை இன்னைக்கு இந்தியாவும் அதை கன்சிடர் பண்ணி சொல்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய கையில் இருக்கிற வேத புத்தகத்துக்கு விரோதமா வரும்போது, எழும்பும்போது, ஒருவேளை கணவன் மனைவியை விட்டு பிரிந்து போக கூடாது, மனைவி கணவனை விட்டு பிரிந்து போக கூடாது இப்படின்னு ஒரு வசனம் இருக்க, இது கர்த்தருக்கு பிரியமான வசனம் இல்ல. இது வரும்போது, வாழ்க்கையில, குடும்பத்துல, தேசத்துல வரும்போது, இதை நீங்க விரோதிக்கும் போது, இதற்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது, உங்களை பரிசுத்த குலைச்சல் உண்டாகும் போது ஒரு சூழ்நிலை வருதா, அதற்கு நீங்கள் விரோதமாய் நிற்கும் போது, எதிர்த்து நிற்கும் போது, நீங்க எங்க நிக்கிறீங்க தெரியுமா? அப்பா பக்கத்துல போய் நின்றுறீங்க. அல்லேலூயா. நான் வெறுக்கிறத என் பிள்ளை வெறுத்தா, நான் எதிர்த்து நிற்கிறதுக்கு என் பிள்ளை எதிர்த்து நின்னா, ஆண்டவர் இந்த இரவு உங்களை பார்த்து சொல்லுகிறா, கர்த்தர் பட்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? அப்ப சொல்லுவார், நான் உன் பட்சத்தில் இருப்பேன், உனக்கு விரோதமான இருப்பவன் யார்? நான் உன் பட்சத்தில் இருப்பேன், உன் ஆசீர்வாதத்தை தடுப்பவன் யார்? கர்த்தர் வெறுக்கிறத நீங்க வெறுக்கணும். கர்த்தர் தூக்கி சீ அப்படின்னு போடுறத நீங்களும் செய்யணும். நம்ம செஞ்சா ஆண்டவர் சொல்லுவார், நீ என் பட்சத்தில் இருக்கிற. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனத்துல ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது லோத்து, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சோதம் குமார பட்டணத்தில் அவன் இருக்கிறான். அங்கே சினையர் ராஜாவாகி அம்ரேபேல், எலேசார் ராஜாவாகி அரித்தேக்கேல் என்று சொல்லி மொத்தம் 5 பிளஸ் ஒரு 4 ராஜாக்கள், 9 ராஜாக்களுக்கு யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் லோத்து அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்படுத்தி அந்த 4 ராஜாக்கள் கொண்டு போன போது ஒரு வாலிபன், எபிரேய வாலிபன் ஆபிரகாம் இடத்துல போய், ஆண்டவனே, என் தகப்பனே, உன்னுடைய சகோதர மனைவி பிள்ளைகளை சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள் சொன்ன போது, தன் குடும்பத்தில் இருக்கிற 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து அவர்களை தான் மட்டும் துரத்தி ஓபா மட்டும் திருப்பி கொண்டு வந்தான். அங்கே சோதகுமார ராஜா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு ஆபிரகாம் பார்த்து சொல்றான், ஆபிரகாமே, உன்னதமான ஊழியக்காரனே, தேவனுடைய மனுஷனே, நீர் எல்லாவற்றையும் விடுதலையாக்கி எங்கள் சிறையிருப்பை மாற்றி விட்டீர். உமக்கு என்னையா வேணும்? எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆனா ஜனங்களை மட்டும் விட்டுவிடும் என்று சொன்ன போது, ஆபிரகாம் அதற்கு 22ஆம் வசனத்தில் 14ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் சொல்லுகிறான், அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐசுவரியவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சிரட்டையாகிலோ பாதரட்சியின் வாராகிலோ உமக்கு உண்டானதை யாதொன்றாகிலோ எடுத்துக்கொள்ள என்னுடைய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். அப்படின்னா இப்ப ஆபிரகாம் யார் பட்சத்தில் போயிட்டாரு? சோதம் குமார பொருள் ஆபிரகாம் வெறுத்தாரு. என்ன கர்த்தர் வெறுக்கிறார். அதை வெறுக்கிறாருனால ஆபிரகாமும் உலக காரியத்தை வெறுத்தாரு. அப்ப ஆபிரகாம் இப்ப யார் பக்கம் போயிட்டாரு? கர்த்தர் பட்சம். அப்ப கர்த்தர் வெறுக்கிறத, கர்த்தர் விரோதிக்கிறத நீங்களும் விரோதித்தால், கர்த்தர் வேண்டாம் என்று தூக்கி போடுகிறத நீங்களும் தூக்கி போட்டால், ஆண்டவர் சொல்லுவாரு, நீ என் பட்சத்துல. அப்படின்னா அப்பா யார் கூட இருப்பாருன்னு அர்த்தம்? என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மேரோசை சபியுங்கள்,
அதன் குடிகளை சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க. மேரோஸ் யாருப்பா? யாரு? யோசுவாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. மேரோஸ் என்கிறவன் அங்க யோசுவா 31 ராஜாக்கள் 7 ஜாதிகளை அங்கே கொன்று குவித்தானே. அதுல ஒரு ராஜா யாரு? மேரோஸ். மேரோஸ்னா என்ன? மாம்சம் அர்த்தம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது ஏறக்குறைய அதுல வந்து ஒரு 31 ராஜாக்கள் 7 ஜாதிகள். யோசுவா 31 ராஜாக்கள்னா 31 மாம்ச சுபாவங்கள் அந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. 29வது வசனத்திலிருந்து ரோமர் 1 கடைசி வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் குறிச்சு பாருங்க. 31 ராஜாக்கள் மாம்சம். அப்ப இது நான் யோசிக்கிறேன், மேரோசை சபியுங்கள். அவன் பராக்கிரமசாலியின் பட்சத்தில் இராமல் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்காமல் அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சம் எப்பவுமே கர்த்தருக்கு விரோதமா தான் இருக்கும். நீங்க இந்த 29ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தையை பாருங்க. அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாயே புறங்கூறுகிறள், அவதூறு பண்ணுகிறவர்கள், தேவ பகைஞர், துரோகிதர் பண்ணுகிறவர்கள், அகந்தையர்கள், வீம்புக்காரர்கள், பொல்லாதவர்கள், யோசித்து பிணைக்கிறவர்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், உணர்வில்லாதவர்கள், உடன்படிக்கை மீறுகளாய், சுபாவ அன்பில்லாதவர்களாய், இணக்கமில்லாதவர்களாய், இரக்கமில்லாதவர்களாய், இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திருவான்கள் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். பாருங்களேன். அப்ப மாம்சம் கர்த்தர் பட்சத்துல இருக்காது. நீங்க கர்த்தர் பட்சம், கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கணும்னா நமக்குள்ள இருக்கிற மாம்சம் என்ன ஆகணும்? சாகணும். ஆவியில நடத்தப்படுகிறவர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா எப்போதும் போராடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால அப்ப மாம்சத்துல இருக்கிறவன் கர்த்தர் பட்சத்துல சேரவே எப்பயுமே கர்த்தருக்கு விரோதமா தான் இருப்பான். இந்த இதுல சொன்னனே 31 ஜாதி 31 கேரக்டர் இருக்கு இதுல. இது எதெல்லாம் எனக்குள்ள இருக்குன்னு பாருங்க. நீங்க யோசிக்கணும், கர்த்தர் என் பட்சத்துல இல்லை, நானும் அவர் பட்சத்துல இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்யணும்? அழிக்கப்படணும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, யெகூ அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார், என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்கிறதற்கு 2-3 பிரதானிகள் அவனை வந்து எட்டி பார்த்தார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவை வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். எலியாவுக்கு அப்புறம் கர்த்தர் எலிசாவை வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் யெகூவை ஒரு 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 தீர்க்கதரிசி புத்திரில் ஒருவனை அனுப்பி யெகூவை போய் நீ அபிஷேகம் பண்ணுங்கிறாரு. ஒரு சேனாதிபதியா இருந்தவனை இஸ்ரவேல் அங்க ராஜாவா கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். தேவ அபிஷேகத்தை பெற்றவன் எழும்பி யெகூ புறப்பட்டு போகிறான். இந்த யேசபேல் அங்கே பாகால் தீர்க்கதரிசிகள் யேசபேல் பந்தியில சாப்பிடுகிற 850 தீர்க்கதரிசிகளோடு இருந்தவள், கீழ்ப்படியாதவள், அடங்காதவள், விபச்சாரி, விக்கிரக ஆராதனை செய்தவள், அங்கே தூபம் காட்டினவள், மந்திரங்கள், பிள்ளி சூனியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா மாம்ச காரியங்கள் இருக்கு. யெகூ போறான், போய் நின்னுட்டு போய் எல்லாவற்றையும் ஜெயம் பெற்று வருகிறான். ஆமா, சமாதானமா? யாருக்கு சமாதானம்? ஒரு ஆளுக்கும் சமாதானம் இல்லை. தேசத்துல தீட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க, சமாதானம் சமாதானம் சொல்றீங்க, ஒரு ஆளுக்கு சமாதானம் இல்லை. உடனே யார் அங்க யேசபேல் எங்க இருக்கான்னு தேடுறான். அப்பொழுது யார் ஜன்னல்னு கேட்கிறான். ஆமா, அதுக்கு முன்னாடி 2 வசனத்தை வாசி பாருங்க. யேசபேலை பத்தி போடப்பட்டிருக்கிறது, கண்ணுக்கு மையிட்டு தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாலாம். பிசாசு பார்த்தீங்களா? ஆமா, மாம்சத்தின் கிரியைகள் இப்படிதான் வெளி வரும். கண்ணிட்டு மையிட்டு சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா. ஆமா, அடுத்த வசனம் போடுங்களேன். ஆண்டவனை கொண்ட சிம்ரி சேஷம் அடைந்தானா? யெகூவை பத்தி கேட்கிறா.
ஆண்டோடைய வார்த்தை தீர்க்க தரிசனத்தை அங்கே நிறைவேற்றுகிற ஒரு சம்பவம் நடக்குது. யார் அப்படின்னு கேட்ட உடனே பிரதானிகளில் சில பேர் எட்டி பார்த்தார்கள். என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்ட உடனே பிரதானிகள் வந்து நின்று ஏசபேல் அந்த ஜன்னல் வழியாக இருந்து தள்ளி விட்டார்கள். அவ கீழே விழுந்து செத்து போனா. ஒரு உள்ளங்கையை மண்டை ஓடு இதை தவிர மற்ற எல்லாத்தையும் நாய்கள் தின்றது என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு சத்துருவை அழிக்கிறதற்கு கர்த்தர் பட்சத்தில் தேவைப்படுகிறது இந்த எழுப்புதல் காலத்தில். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறதற்கு தேவன் உங்களை கர்த்தர் பட்சம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அவன் யூதா பெஞ்சமின் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களுடைய சஞ்சத்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு. பாருங்க, யாரு கூட? ஆசா கூட கர்த்தர் இருக்கிறார் என்று ஜனங்கள் எல்லாம் கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். அவன் பட்சத்தில். அப்போ ஆசா பட்சத்துல யார் இருக்கிறா? கர்த்தர். ஆசா பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார் என்று ஜனங்கள் பார்த்து ஜனங்கள்லாம் யார் பக்கம் வந்தாங்களாம்? ஆம், உங்க குடும்பத்தோட கர்த்தர் இருக்கிறத மற்றவங்க பார்த்து மற்றவங்க உங்களை நிமித்தம் கர்த்தர் அறிந்து கொள்ளணும். உங்க வேலையில, உங்க வியாபாரத்துல, உங்க ஆக்டிவிட்டீஸ்ல, உங்க நடக்கையில கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார் என்று மற்றவங்க பார்த்து மற்றவங்க யார் அறிந்து கொள்ளணும்? கர்த்தரை. அல்லேலூயா சொல்லுங்களேன். சகரியா 9ஆம் அதிகாரத்தினுடைய 12, 13, 14 வசனங்களை வாசித்து பாருங்க. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லிவிட்டு நான் யூதாவை எனக்கென்று நானேற்றி எப்ராயிமை நிரப்பி சீயோனை எழுப்பி பராக்கிரமசாலியின் பட்டயமா மாத்துவேன் சொல்லிட்டு 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். யார் பட்சத்துல கர்த்தர் காணப்படுவாரா? பராக்கிரமசாலியின் பட்டயமா யார் கர்த்தருக்காக நிற்கிறார்களோ அவர்கள் பட்சத்துல யார் இருப்பா? கர்த்தர் காணப்படுவா. யூதாவை நான் எனக்காக வளைப்பேன், நான் ஏற்றுவேன், எப்ராயிமை நிரப்புவேன், சீயோனை எழுப்புவேன், இவங்களெல்லாம் நான் பராக்கிரமசாலியின் பட்டயமா மாத்துவேன், அவர்களோடு கர்த்தர் பட்சத்துல இருப்பார் என்று போடப்பட்டிருக்கிறார். ஆமென். சரி, அப்போ ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் நல்லா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா நீங்க கர்த்தர் பட்சத்துல இருக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறார். அவர் அதைத்தான் ஆசைப்படுறார். என் பிள்ளை என் கூட இருக்குதா, என்னை விட்டு பிரியாம இருக்குதா, என்னை விட்டு நம்ம பாடுறோம்ல, என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா. இதை அப்படி மாத்தி பாடுனா, உம்மை விட்டு போக மாட்டேன் ஏசையா, உம்மை விட்டு போக மாட்டேன். அவர் போறதில்லை, ஆனா நம்ம எங்க இருக்கணும்? அவர் பட்சத்தில் இருக்கணும். நம்ம தான் அப்பப்போ அவர் கையை விட்டுட்டு எஸ்கேபிசம் ஆயிடுவோம். அப்பப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வரேன் அப்படின்ட்டு போயிடுவோம். ஆமாம், பிரசங்கம் கேட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ரபா லகா தனா கரா பவுடான்னு அந்நிய பாஷெல்லாம் பேசுவோம். ஒரு 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் என்னை விட்டு அவர் பாட ஆரம்பிச்சிருவார். என்னை விட்டு போகாதே மகனே அப்படின்னு அவர் பாட ஆரம்பிச்சிருவார். அவர் பாடக்கூடாது, நம்ம தான் அப்பப்போ போயிடும். நியாயாதிபதிகளில் மாதிரி, இஸ்ரவேல் ஜனங்களில் மாதிரி அப்பப்போ நல்லா செங்கடல் பிளந்துருச்சா ஹாப்பி, வனாந்திரத்தில் வழியா ஹாப்பி ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி அப்படின்றுவோம். செங்கடல், வனாந்திரம், அவாந்திர வெளி எல்லாம் நல்லா ஹாப்பி ஹாப்பின்றுவோம். ஆமா, கொஞ்சம் இருட்டாயிருச்சுன்னா என்னது இருட்டாயிருச்சு, எங்க இயேசு, யார் இயேசு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம். அவர் பட்சத்தில் இருந்தா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவர்கிட்டே கேள்வி எழுப்பிடுவோம். அவர் பட்சத்தில் இருந்தால் எனக்கு இந்த வியாதி வருமா, அவர் பட்சத்தில் இருந்தால் எனக்கு இந்த கடன் பிரச்சனை வந்திருக்குமா, அவர் பட்சத்தில் இருந்தார்னா எனக்கு இப்படி ஒரு இழப்பு வந்திருக்குமா, அவர் பட்சத்தில் இருந்தால் எனக்கு இது இன்னும் நடக்காமலே இருக்கு, இப்படிலாம் கேள்வி வருதா? ஆமாம், அப்போ தான் யோசிப்பார், இது மத்தியிலையும் நீங்கள் கர்த்தர் பட்சத்தில் இருங்க,
அவர் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யா. அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யா. ஒருவனும் தடுக்க முடியாது. சரி, அப்ப யாத்ரா 32ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல வாசித்தோமே, மோசே சொல்லுகிறான், கர்த்தர் பட்சத்துல இருக்கிறவர்கள் யாருப்பா? அவர்கள் என்னிடத்துல சேரக்கடவர்கள் என்று மோசே சொல்லிவிட்டு, அப்பொழுது லேவியரின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்துல கூடி வந்தார்கள். இந்த சம்பவம் 32ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சின்ன அவுட்லைன் கொடுக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். இந்த 32ஆம் அதிகாரத்தில் மோசேயை கர்த்தர் மலைக்கு கூப்பிடுகிறார். 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் புசியாமல் குடியாமல் காத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கற்பலகையை கொடுக்கிறார், டேப்லெட்டை கொடுக்கிறார், 10 கட்டளையை கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். அதில் சில வசனங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பிரசங்கம் பண்ணாலே நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படி தெரியுமா? அதுல தேவனே அந்த கற்பலையை செய்து அவரே அதை எழுதினார் அப்படின்னு இருக்கு. எவ்வளவு விலையேற பெற்றது. அதை வாங்குறதுக்கு இரவும் பகலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாரு. காத்துக்கிட்டு இருக்கும்போது கீழிருந்து ஒரு தேவ சத்தம் அல்ல, ஒரு ஜெயதொனி சத்தம் அல்ல, ஜெயதொனி சத்தம் கேட்கிறது, ஆடல் பாடல் சத்தம் கேட்கிறது. ஆண்டவர் சொல்றார், உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அங்க மோசே இரவும் பகலும் வராததுனால அங்க இருக்கிற எல்லா மூப்பர்களும் வந்த எகிப்திலிருந்து வந்த ஜனங்களும் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் எகிப்தை விட்டு புறப்படல. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? எகிப்தியரும் சில பேர் புறஜாதியாயிருந்தவர்கள், இஸ்ரவேல் அல்லாதவர்களாயிருந்த புறஜாதியாரும் சில பேர் இஸ்ரவேல் ஜனங்களோடு எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள். அது என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் தெளிவா இருக்கும். அப்போ பல பேர் கூட்டத்தார் வருகிறார்கள். அவர்கள் இன்னும் 40 நாள் ஆச்சு மோசேயை காணமையா, 39வது நாள் கூட அவர்கள் சொல்லியிருக்கலாம், இன்னும் இவரை காணமே, இன்னும் ஆச்சுன்னு தெரியல, நம்ம தேவன் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கூட்டி போறதுக்கு ஆள் இல்லை, நமக்கு முன்னாடி போறதுக்கு எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் எங்க, ஒண்ணுமே இல்லை, அவன் செத்துக்கிட்டு போயிருப்பாயான்னு சொல்லி அங்க முடிவு பண்ணி எங்களுக்கு முன்பாக போகிற தெய்வத்தை கொண்டு உருவாக்கித்தாருன்னு சொன்ன உடனே ஆரோன் ஒரு ஆசாரியன் செஞ்ச வேலையை பாருங்க. அங்க இருக்கிற ஜனங்களில் இருக்கிற தங்கம் நகை எல்லாம் காதுல கையில எல்லாம் கலத்துன்னு சொல்லி அதை ஒரு ஒரு இரும்புல ஒரு நெருப்புல போட்டு அதை சுட்டரித்து உருவாக்கி அதுல ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் என்று நிறுத்தி அதற்கு முன்பாக பலிபீடத்தையும் கட்டி கர்த்தருக்கு பலியும் செலுத்தி ஆராதிச்சான்னு சொல்லி, இந்த தெய்வம் தான் நம்மளை கொண்டு வந்ததுன்னு சொல்லி ஆராதிச்சான். ஆண்டவர் அங்கேயே சொல்லிட்டாரு, உங்க ஜனங்கள் உன்னை கெடுத்துட்டு இருக்காங்கப்பா, மக்கள்லாம் இந்த ஜனங்கள் அவங்கள தங்களை கெடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நேர கீழே போறாரு, டேப்லெட்டை உடைக்கிறாரு கோபத்தில். உடைச்சிட்டு அப்பதான் இந்த வார்த்தை சொல்றார். இந்த வார்த்தை சொல்றார் 32ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? இப்படி தப்பு பண்ணிட்டே இருக்கீங்களே, யார் இருக்கீங்க? உடனே வேதம் சொல்லுகிறது, லேவியர்கள் மோசே பட்சத்தில் வந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. யார் வந்தாங்களாம்? லேவியர்கள் வந்தார்கள். மோசே சொல்றான், நீங்கள் தங்கள் பட்டயத்தை அறையில் கட்டி கொண்டு பாளையத்தில் இங்கு இறங்கி வாசல் உள்ளும் புறமும் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவன் தன் அயலானையும் கொன்று போட கடவன், இஸ்ரவேலி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் விரோதிக்கிற பாவம், விக்கிரக ஆராதனை, பச்சாரங்கள், வேசித்தனங்கள், உட்காந்து விளையாட களியாட்டம். இந்த காலத்தில் சொல்கிறோம்ல, என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறாங்கல்ல, டே என்ஜாய் பண்ணுங்க, ஆமாம் ஜாலியாக வீக்கெண்ட், சென்னையிலலாம் சொல்கிறாங்க வீக்கெண்ட் ரைடா. என்ன ரைடு? வீக்கெண்ட் ரைடு, ஒரேடியாக போயிட வேண்டியதான் ரைடு. ஆமே, என்ஜாய். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாவத்தை, அசுத்தத்தை, தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வெறுக்கிறவர்கள் யாரோ அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. ஒரு 3 காரியம் பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்றேன், சரியா? இப்ப லேவியர்கள் கர்த்தர் பட்சத்தில் வந்தார்கள் இருக்கு. ஆமென். இன்னைக்கு நீங்க லேவியர்களா இருந்தால் நீங்கள் கர்த்தர் பட்சத்தில் இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது, லேவியர்களா இருந்தாதான் கர்த்தர் பட்சத்தில் போக முடியும். லேவியருக்குள்ள ஒரு 3 கேரக்டரில் ஒன்று சொல்லுகிறேன். என்னாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். லேவியர்களுக்கு சொல்லப்பட்ட பிரதான கட்டளை. ஏன் லேவியர்கள் உடனே கர்த்தர் பட்சம் போய் நின்றார்கள் தெரியுமா? ஏன் கர்த்தர் விரோதித்ததை விரோதிக்க முடிஞ்சது? கர்த்தருக்கு தீங்கு நினைச்சதை அவர்கள் எதிர்த்து நிற்க ஏன் முடிஞ்சது? கர்த்தர் பட்சத்துல எவன் நிற்பான் தெரியுமா? ஆண்டவர் தான் என் பங்கு, ஏசப்பா தான் என் சுதந்திரம்னு யார் நினைக்கிறோமோ அவங்க தான் இந்த லாபமான அனைத்தையும் நஷ்டன்னு கருதுவீங்க. உலகத்தை அற்பமாக நினைப்பீங்க. ஏசு போதும், ஏசு போதுமே, போதுமே, ஏசு போதுமே. யார் சொல்ல முடியும் தெரியுமா? ஏசு தான் என் பங்கு, ஏசு தான் என் சுதந்திரம், எனக்கு தான் ஏசப்பா தான் எல்லாம். யார் சொல்ல முடியும்? பாட்டு தான் பாடுறோம். வேறு ஒரு ஆசை இல்லை ஏசு ராஜா, பாட்டு படிச்சிடுறோம். ஆனால் அவ்வளோ லிஸ்ட் இருக்கு ஆசை, இல்லை இருக்கா இல்லையா? அதை செய்யணும், இதை செய்யணும், வீட்டுக்கு இதை வாங்கணும், அது வாங்கணும், காரை வாங்கணும், பைக்கை வாங்கணும், வீட்டை கட்டணும், பிள்ளை கல்யாணம் முடிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இல்லை இந்த பணத்தை சேர்க்கணும், அங்கே இடத்த வாங்கணும், இதை பண்ணணும், பல ஆசை லிஸ்ட்டாக இருக்குது. சில ட்ரெஸ்ஸை பார்த்தா ஆசை வருது, சில இதை பார்த்தா ஆசை வருது, சில செல்ஃபோனை பார்த்தா சிலருக்கு ஆசை வருது, சில பொருளை பார்த்தா ஆசை வருது. ஆனால் லேவியர்களுக்குரிய பிரதான கட்டளை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் உனக்கு பங்கு, நான் தான் உனக்கு சுதந்திரம். யார் பங்கும் சுதந்திரமாக இருப்பார்களோ அவர்கள் தான் கர்த்தர் பட்சத்தில் போவார்கள். நீங்கள் போதும்பா, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் சொல்லுங்க, நீங்கள் போதும், நீங்கள் தான் என் பங்கு, நீங்கள் தான் என் சுதந்திரம். ஏசப்பா சொல்லுவார், என் பிள்ளை என் பட்சத்தில் இருக்குது. இது எவ்வளோ நல்லா இருக்குது. அவர் சொல்கிற மாதிரி கடந்த வாரம்லாம் சொன்னோம், அவர் என் பட்சத்தில் இருக்காருன்னு. இப்போ அப்பா இப்படி சொன்னால, என் பிள்ளை என் பட்சத்தில் இருக்கு, கத்திகமாலியில் என் பட்சத்தில் இருக்கிறான், மவுண்ட் சர்ச் பிள்ளைகள் என் பட்சத்தில் இருக்கிறார்கள். இப்படி சொல்கிறது எப்படி நல்லா இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு இது பிடிக்குது? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், ஆசையாக அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தேன், நான் உங்கள் பட்சத்தில் தான் இருக்கேன்ப்பா, உங்களை விட்டுறவே மாட்டேன். ஆமென். ஆமாம், அவருக்கு எவ்வளோ பலனாக இருக்கும்ல. ஏசப்பா எவ்வளோ ஆசைப்படுவார், என் பிள்ளை என் பட்சத்தில் எவ்வளோ தெம்பாக சொல்லுது பாரு. எத்தனை மிஷினரிகள், எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை இரத்த சாட்சியாக மறித்தவங்கெல்லாம் அடிக்கும் போதும் வெட்டும் போதும், குஜராத்திலெல்லாம் இந்த ஒரிசாலெல்லாம் நடந்த அந்த அந்த காரியங்களெல்லாம் கேட்ட போதெல்லாம் பெரிய பயங்கரம். ஒரு 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 இளம் பெண் விதவைட்ட மோகன் சியானம் போய் கேட்டாங்களாம், 2 குழந்தைய வச்சுட்டு, இதே ஊரில் இருக்கியம்மா, இவங்க சொந்த ஊருக்கு போகலாம்ல. இங்கே தான் ஏசப்பாவை சந்தித்தேன், இங்கே தான். உன் புருஷனை கொண்டுட்டாங்கல்ல. ஆமாம். எப்படி கொண்டாங்க தெரியுமா? அவன் புருஷனை பைக்கில் கையை கட்டி தரன்னு இழுத்துட்டு போய் அப்படியே பெட்ரோலை ஊற்றி கொண்டுட்டாங்க. ஆனால் அந்த தங்கச்சி இளம் வாலிப விதவை அந்த மகள் சொல்கிறா, ஏசு போதுமே, ஏசு போதும். ஏசப்பா பட்சத்தில் நிற்கிறவர்கள் யாரும் தெரியுமா? அவர் தான் என் பங்கு. எல்லாத்தையும் இழந்தாலும் ஏசு போதுமே. லேவியர்களே, உங்களுக்கு இந்த உலகத்தில் எது சுதந்திரம் பங்கு தேவையில்லை, நானே உனக்கு சுதந்திரமும் பங்கு. கிறிஸ்தவர்கள் நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றாலும் இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் போலவே இருங்கன்றாரு பவுல். இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணுமா? எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு சத்தமாக இதுக்கு மட்டும் வரவே மாட்டுக்கு. எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கு, ஆனால் ஒன்றும் எனக்கு தகுதி கிடையாது. எனக்கு தகுதி எது தெரியுமா? ஏசப்பா மட்டும்தான், எனக்கு பரலோகம் மட்டும்தான். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீயும் உன்னுடனே கூட உன் குமாரர் உங்கள் ஆசாரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். இதுல எனக்கு ஒரு வார்த்தை ஆவியான காமிச்சு கொடுத்தார், சுமக்க வேண்டும்.
லேவியருடைய வேலை என்ன தெரியுமா? சுமக்க வேண்டும். எவன் சுமக்கிறானோ அவன் தான் கர்த்தர் பட்சத்தில் இருப்பான். அல்ல இல்லையா சொல்லுங்க? ஆமா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 35, 36, 37 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு சொல்லுகிறார். அங்க வாஸ்தவமே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் உள்ளே போய் உள்புறம் வெளிப்புறம் வந்து சகோதரனையும் சிநேகிதனையும் கூட பிறந்த எவனையும் பார்க்காத வெட்டீர்ன்றார்ல கர்த்தர். என் பட்சத்தில் இருக்கிறவன் லேவியன்னா மற்ற பாவம் பண்ணின 3000 பேரை லேவியர்கள் வெட்டினார்கள். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது தெரியுமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 35. எப்படி எனில் மகனுக்கு தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கு மாமிக்கும் பிரிவு உண்டாக்குவேன், பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் வீட்டாரை, அப்புறம் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அடுத்த வசனம் தான் முக்கியமான வார்த்தை. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அனுதினம் என் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றணுங்கிறார். அங்க லேவியர்களுடைய ஒரு பிரதானம் என்னது? கர்த்தரே பங்கு சுதந்திரம். ரெண்டாவது சொல்றாரு சுமக்க வேண்டும். எதை சுமக்கணும்? பழைய ஏற்பாட்டில் மகனை, குமாரரை, சிநேகிதனை வெட்ட சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் வெறுக்க சொல்றாரு. இயேசுவை சந்திக்கிறதுக்கு தாயும் சகோதர சகோதரிகள் வந்து நிற்கிறாங்க கூட்டத்தில். உம்மை பார்க்கணும்னு சொல்லிட்டு இயேசு சொல்றார். யாருப்பா தாய், யார் சகோதரன், யாருப்பா சிநேகிதன், யார்? என் சித்தத்தின்படி என் வார்த்தையின்படி செய்கிறவனை அல்லாமல் எனக்கு தாயும் சகோதரன் வேற யாருமே கிடையாது. அப்போது சுமக்கணும்னா புதிய ஏற்பாட்டில் சிலுவையை சுமக்க சொல்றார். பழைய ஏற்பாட்டில் லேவியர்கள் சுமக்க வேண்டும் அக்கிரமத்தை, ஆசரிப்பு கூடாரத்தின் அக்கிரமத்தை. அப்போ புதிய ஏற்பாட்டில் நான் இப்படி சொல்கிறேன், யார் சிலுவையை அனுதினம் சுமந்து கொண்டு சகோதரனை, சகோதரிய, குடும்பத்தை, தாயை, தகப்பனை, மாமியை, மருமகளை, மகனை, மருமகளை வெறுக்கிறீங்களோ, இயேசுவை சுமக்கிற மாதிரி சிலுவையை சுமக்கிறவர்கள் தான் கர்த்தர் பட்சத்தில் இருப்பார்கள். அல்லையா சொல்லுங்க? சுமக்கிறீங்களா? கார்த்திகை மாலையில் சிலுவை உங்களுக்கு கிடையாது, உங்க சிலுவை எனக்கு கிடையாது. கணவன் மனைவியா இருந்தாலும் தனித்தனி சிலுவை தான். ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் தனித்தனி சிலுவை. ஆனா எப்படி சுமக்கணுமா? வெறுத்து. ஒரு பெரிய உறவு பட்டியல் போட்டிருக்காருல, அங்க வெட்ட சொல்றாரு, இங்க வெறுக்க சொல்றாரு. இன்னைக்கு எவன் சுமக்கிறீர்களோ, யார் சுமக்க அர்ப்பணிக்கிறீங்களோ, ஏசப்பாவுக்காக இந்த பாடா பரவாயில்ல, இந்த பிரச்சனையா பரவாயில்ல, பாடுகள், உபத்திரம், போராட்டம் வந்த உடனே சிலுவையை தூக்கி போட்டு ஓடுற ஆள் கிடையாது. சிலுவைக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. சொல்லட்டா? சிலுவையை நீங்கள் அரண்மனையிலிருந்து கொல்கதாவுக்கு சுமந்து கொண்டு போனால் கொல்கதாவில் சிலுவை உங்களை சுமக்கும். எனக்கு சைஸுக்கு தகுந்தாப்புல, என் அளவுக்கு தகுந்தாப்புல, என் அழைப்புக்கு தகுந்தாப்புல எனக்கு ஒரு சிலுவை இருக்கு. ஏசப்பா சிலுவையின் வெயிட் 180 kg. ஒருவேளை சில பேர் நான் முருங்கை மரத்தில் சிலுவை சுமந்துட்டு போறேன்ட்டா, போங்க, உங்களை யார் வேண்டான்னா, ஈஸியாக இருக்கு முருங்கை மர சிலுவை, தூக்கிட்டு போங்க, உங்களை யார் வேண்டான்னா. கொல்கத்தாவில் போய் நட்டி உங்களை நட்டின உடனே டம்முன்னு உடஞ்சிரும், அதோட முடிஞ்சு. நீங்க சுமக்கிறது சுமந்தாதான் அது உங்களை. பாட்டு மட்டும் பாடக்கூடாது. சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோ, பாட்டு பாடப்படாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சுமங்க, கர்த்தர் சொல்லுவார், இந்த பிள்ளை என் பட்சத்தில் இருக்குது பாரு. அல்லேலூயா. யார் பட்சத்தில்? ஆமா ஆமா ஆமா. என்னாகமம் 17ஆம் அதிகாரம், இந்த 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் ஒரு பெரிய சப்ஜெக்ட். 2 நிமிஷத்துல சொல்றேன் பாருங்க. 16ஆம் அதிகாரம், கோரா புத்திரர் ஆரோனுக்கும் மோசேக்கு விரோதமாக பேசி, நீங்க என்னடா ரொம்ப ஓவர் பரிசுத்தம்னு ஓவரா நீங்க ஆராதனையை குறித்தும் ஆசரிப்பு கூறத்தை குறித்தும் ஊழியர்களை குறித்தும் ரொம்ப ஓவரா டாக்கிங்கா இருக்கு, இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோங்க கோரா புத்திரர்கள் சொல்லுகிறார்கள். ரொம்ப கோவப்பட்டார் மோசே. வாங்கடா நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நிப்பாட்டுறார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, பூமி பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது. எல்லாருக்கும் பயம், நடுக்கம் வந்துருச்சு. அப்பொழுதும் முறுமுறுத்தார்கள். வாதை வந்தது. உடனே பலிபீடத்துக்கு மண்டபத்துக்கு நின்று ஆரோன் ஜெபித்தான். வாதை கர்த்தர் நிறுத்தி போட்டார்.
இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே என்னாகும்? 17ஆம் அதிகாரம் அங்கே வேதம் சொல்லுகிறது. 17ஆம் அதிகாரத்தில் எப்பா ஒன்று செய்வோம், இப்படியே முறுமுறுப்பு எல்லாருக்குள்ளேயும் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால நீங்கள் 12 கோத்திரத்துக்கு ஒன்றா ஒரு கோலை எடுத்து லேவி கோத்திரத்தில் ஆரோன் பேரை அந்த கோலை எழுதி நீ கொண்டு போய் வை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோனின் கோல் என்ன ஆச்சான் சொல்லுங்க? துளிர்த்தது. அதுல அடையாளமாய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன். அந்த வார்த்தையை எடுங்க பார்க்கலாம். என்னாகமம் 17ஆம் அதிகாரத்துல 10. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமாக அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். அப்ப நான் சொல்றேன், ஒன்று, யார் கர்த்தர் பங்கு சுதந்திரம் ஏசப்பா தான் எனக்கு சொல்றீங்களோ அவர்கள் தான் கர்த்தர் பட்சத்தில் இருப்பார். ரெண்டாவது யார் தெரியுமா? யாரு? சுமக்கிறவர். பக்கத்தில் பார்த்து சுமக்கணும், இன்னும் ரொம்ப சுமக்க வேண்டியிருக்கு. ஆமா, இப்பயே முடியல பிரதர், இன்னுமா சுமக்க? இல்லை சுமக்கிற ஆளுக்கு தான் கர்த்தர் பட்சத்தில் இருப்பீங்க. அப்பா சொல்லுவார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், உனக்கு விரோதமாக நிற்பவன் யார், உனக்கு தடுப்பவன் யார்? அல்ல இல்லையா சொல்லுங்க. மூணாவது ஆண்டு சொல்றாரு, லேவியரின் கோல் அதில் ஆரோன் எழுதி போட்ட போது துளிர்த்தது, அடையாளமா மாறுச்சு, சாட்சியா மாறுச்சு, வாதையும் நின்றுச்சு, ஜனங்களும் சாகாம தடுக்கப்பட்டார். அப்படின்னா என்னன்னா, இப்படி யோசிக்கிறேன், இந்த தேசத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய ரோல் மாடலா மாறணும், இந்த தேசத்துக்கு நீங்க ஒரு அடையாளமா மாறணும், இந்த தேசத்துக்கு நீங்க ஒரு சாட்சியா மாறணும், இந்த தேசத்துல ஜனங்கள் சாகாமல் தடுக்கிற திறப்புல நிற்கிறவர்களா மாறணும், அழிவை தடுக்கிற சாமக்காரர்களா மாறணும், அங்க வேட்டைக்காரர்களா மாறணும், காவக்காரர்களா மாறணும். யார் தேசத்துக்காக ஜனங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து நிற்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுவார், அந்த பிள்ளை என் பட்சத்தில் இருக்கும் பாரு, எழும்புங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வசனம் கடைசியா, ஏசாயா 54 10-15 வசனம். இது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்க பட்சத்தில் இருந்தால், நீங்கள் பட்சத்தில் இருந்தால், கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் என்ன ஆசீர்வாதம்னு பாருங்க. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றப்பட்டவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவே. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. உனக்கு விரோதமாய் இதான் கவனங்க, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ, நான் சொல்றேன், அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் தடுப்பவன் யார்? நீங்கள் கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். இந்த இரவு கண்களை மூடி, உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றார், ஆவியானவர் சொல்றார், அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள், அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு விரோதமாய் குதிங்காலை தூக்கினவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். உங்களுக்கு விரோதமாய் கரம் நீட்டினவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழுதினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் தூசித்துக் கொண்டிருந்தவர்கள் உங்கள் பட்சத்தில். அதுக்கு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கணும், நான் அவர் பட்சத்தில் இருக்கணும். கண்களை மூடி, சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோ, சிந்தை வாழ்வீழும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ.
வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த இரவு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில், நீ என் பட்சத்தில், உனக்கு விரோதமா எழும்புகிறவன் உன் பட்சத்தில் வருவார்கள். தடுப்பவன் யார்? தடை செய்கிறவன் யார்? என்ன செய்கிறேன்னு சொல்லத்தக்கவன் யார்? ஆண்டவர் பார்த்து உரிமையா சொல்லுங்களேன், எசப்பா நான் உங்க பட்சத்தில்ப்பா, உங்க பட்சத்தில். ஆராதிக்க தடை ஒரு காலம் வந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்னி சூளைக்கும் ஆண்டவரே தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் உன் பட்சத்தில். நீர் பொற்சலையை நிறுத்தினாலும் சரி, நீ ஜெபம் பண்ண கூடாதுன்னு சொன்னாலும் சரி, நான் ஜெபிப்பேன், நான் ஆராதிப்பேன். நான் உலகத்துக்கு தலை வணங்க மாட்டேன். என் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் தகப்பன் இயேசுவுக்கு மாத்திரம்தான். கர்த்தர் பட்சத்தில் உலகமோ மாம்சமோ பிசாசோ வருங்காலமோ நிகழ்காலமோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நான் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறேன். அவர் சொல்ல, உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன். உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு விரோதமாக கூடின கூட்டம் என்னால கூட்டினதில்லை. நான் சொல்றேன், ஆவியான் உங்களை பார்த்து சொல்றேன், உனக்கு விரோதமாக எழும்பின கூட்டம் உன் பட்சத்தில் வருவார்கள், வருவார்கள். யோசேப்புக்கு முன்பாக மண்டியிடுவார்கள். ஆமே, கர்த்தர் இப்படி செய்ய போகிறீர், உமக்கு நன்றி. வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே.